என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசெய்ரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இந்த வரும் வாரம் பங்குச்சந்தைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிடுறேன். நான் ஏற்கனவே வாரம் பங்குச்சந்தைகள் வரும் வாரம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுருக்கிறேன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிஃப்டி வியாழக்கிழமை எக்ஸ்பைரி இருக்கும். என்னை ஃபாலோ பண்ணுறவங்க பெரும்பாலும் முதலீட்டாளர்கள் இல்லை, பெரும்பாலும் வர்த்தகர்கள், அந்த ஷார்ட் டேர்மில் ட்ரேட் பண்ணுறவங்க. ஸோ அவங்க வியாழக்கிழமை வீக்லி எக்ஸ்பைரி இருக்கும். அதனால் திங்கள் டு வெள்ளிக்கிழமை ஒரு வாரமாக இருந்தாலும் திங்கள் டு வியாழன் தான் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போது அந்த வியாழக்கிழமை எக்ஸ்பைரிங்கிறது செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரிக்கு மாறிடுச்சு. அதனால் இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே ஒரு வாரத்துக்கு தான் அப்ளிகபிளாக இருக்குமே தவிர அந்த வீக்லி எக்ஸ்பைரிக்கு அப்ளிகபிளாக இருக்காது. ஏன்னா வீக்லி எக்ஸ்பைரினா 2 நாள் தானே இருக்குது. ஸோ அது ஒரு முக்கியமான சேஞ்சு. சரி, அடுத்த வாரம் பங்குச்சந்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி போன வாரம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்துருவோம். போன வாரம் பங்குச்சந்தைகள் ஓரளவு ஏற்றம் அடைஞ்சு தான் இருந்தது. போன வாரத்துக்கு முன் வாரம் ஒரு பெரிய செல்லிங் இந்த ட்ரம்ப் இந்த நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் கொடுத்து ஒரு பெரிய லெவலில் இறங்கி 24,500க்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருந்தது. போன வாரம் இந்த ஜிஎஸ்டி எக்ஸ்பெக்டேஷனு, அதுக்கப்புறம் இந்த ஜிஎஸ்டியும் வந்துடுச்சு. அது எதிர்பார்த்த அளவே வந்திருந்தது. அதில் பங்குச்சந்தைகள் ஓரளவு ஏற்றம் அடைஞ்சு க்ளோஸ் ஆச்சு. இருந்தாலும் சென்ற வியாழக்கிழமை அந்த ஜிஎஸ்டி நியூஸ் பங்குகள் நல்லா மேலே போச்சு. ஒரு 200 பாயிண்ட் கேப் அப் பண்ணி அங்கேருந்து இன்னும் ஒரு 200 பாயிண்ட் மேலே போயிட்டு ஆனால் கரெக்டாக எந்த இடத்துல செல்லிங் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 50 days சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கரெக்டாக அந்த இடத்த டச் பண்ண உடனே செல்லிங் வந்தது. அந்த செல்லிங் ஒரு பெரிய செல்லிங்காக இருந்தது. ஏறக்குறைய ஒரு 200 புள்ளிகளுக்கு மேலே இறங்கி இருந்தது. ஸோ அது ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, கடந்த 10 ட்ரேடிங் செஷனில் 5 ட்ரேடிங் செஷன் நிஃப்டி இன்ட்ராடேலே 200 புள்ளிகளுக்கு கீழே விழுந்திருக்கு. 200 புள்ளிகளுக்கு மேலே விழுந்துருக்குது. ஸோ இது என்னென்னா, இப்போதைக்கு மார்க்கெட் பேரிஷாக தான் இருக்குது. இது செல் அண்ட் ரைஸ் மார்க்கெட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறத தான் இது காமிக்குது. எனக்கு தெரிஞ்சு 10 நாட்களில் 5 நாளைக்கு இந்த மாதிரி 200 புள்ளிகளுக்கு மேலே இன்ட்ராடே சரிவு வந்தது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி எப்போ நடந்ததுன்னு தெரியல, ரொம்ப நாளாக இருந்திருந்தாலுமே இது அந்தளவுக்கு மோசமாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் உலக பங்குச்சந்தைகள் எல்லாமே ஆல் டைம் ஹையை நோக்கி போயின்னு இருக்கு. ஆனால் நம்முடைய சந்தைகள் ரொம்ப பின்னோக்கி இருக்குது. இந்த வருஷம் ஆல்ரெடி நம்ம பங்குச்சந்தை தான் இருக்கிறதுலே உலகத்திலே ஒர்ஸ்ட் பர்ஃபார்மிங் பங்குச்சந்தையாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போதே இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்னா நம்ம எந்த லெவலில் இருக்கிறோம் அப்படின்றத கொஞ்சம் பார்த்துக்குங்க. இது ஒன்று. ரெண்டாவது, ஒரு மீடியம் டேர்ம், ஷார்ட் டேர்ம் டு மீடியம் டேர்ம்லேயே பார்த்திங்கனாலே நம்முடைய பங்குச்சந்தைகள் ஒட்டுமொத்தமாக கன்சாலிடேஷன் மோடில் தான் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, கடந்த 29 ட்ரேடிங் செஷன் எடுத்துக்கினீங்கனால், கடந்த 29 ட்ரேடிங் செஷனாக பார்த்திங்கனாலே நிஃப்டி 24,350 கீழமும் மேலே 25,150, இந்த 800 புள்ளிகள் இந்த அளவில் தான் பங்குகள் மேலேயும் கீழே போயின்னு இருக்குதே தவிர பங்குச்சந்தை எங்கேயுமே போகலை. இன்னுமே கொஞ்சம் அதிகமாக பேசணும்னு சொன்னால், மே மாதம் 12ஆம் தேதி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நிறுத்த ஒப்பந்தம், அது சீஸ்ஃபயர் வந்த அன்னைக்கு பங்குகள் நல்லா மேலே போய் நிஃப்டி 24,925 அளவில் க்ளோஸ் ஆச்சு. ஏப்ரல் 12, மே 12 தான் நடந்தது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 12 வரப்போகுது. இன்னும் 2-3 நாளில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 4 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நிஃப்டி 24,740 தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதமாக பங்குச்சந்தைகள் எங்கேயுமே போகலை. ஸோ மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது, பட் ஆனால் ஒட்டு மொத்தமாக எங்கேயும் போகலை. ஸோ இது ஒரு லாங் டேர்ம் கன்சாலிடேஷனில் தான் இருக்குது. ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா பங்குச்சந்தைகள் ஒரு 24,500 கீழவும் 25,100 மேலேயும் இந்த லெவலில் தான் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ எதனால் இதை சொல்கிறேன்னா, 24,500
அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 24,500 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த 29 ட்ரேடிங் செஷனில் ஒரு 5-6 தடவை வந்து அதுக்கு கீழே போயிருக்குது. ஆனால் ஏதோ 2 தடவையோ நம்ம தான் அதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்குது. மற்ற 2-3 தடவை என்ன இருக்குது, இன்ட்ராடேல போயிருந்து, ஆனால் வந்து ரெக்கவரி வந்துடுச்சு. ப்ளஸ் இந்த ஜிஎஸ்டி 2.0 வந்திருக்குது, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. அதனால் திரும்ப வந்து 24,500 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும், அது கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் தோணுது. மேலே பார்த்தீங்கன்னா சமீபத்தில், அதாவது இந்த போன வியாழக்கிழமை அந்த ஹை வந்து 24,975 என்னும்போது அது 50 டே மூவிங் ஆவரேஜ், அது 25,000 கிட்ட வச்சுங்களேன். அங்கே தான் வந்து இந்த 50 டே சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இருக்குது. அங்கே போனோடனே ஒரு பெரிய செல்லிங் வந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 200 டே மூவிங் ஆவரேஜ் வந்து 24,100 கிட்டவும், 50 டே மூவிங் ஆவரேஜ் வந்து 25,000 கிட்டவும் இருக்குது. அதனால் ஒரு ப்ராடர் பிக்சராக பார்த்தீங்கன்னா இது 25,000 மேலே தாண்டினா தான் புல்லிஷு, 24,100 கீழே போனால் தான் பேரிஷு. ஆனால் 24,100 போகாது, 24,500லேயே சப்போர்ட் எடுத்துரும் அப்படின்றது தான் என்னுடைய நம்பிக்கை. ஸோ ஒருவேளை இப்போது அதாவது ட்ரம்ப் வந்து கொஞ்சம் சாஃப்டாக பேசியிருக்கிறார் கடந்த 2 நாளாக. ஏன்னா வந்து சைனா, இந்தியா, ரஷ்யா எல்லாம் கொஞ்சம் ஒன்றா வராங்க, ஒற்றுமையாக இருக்கிறாங்க அப்படின்ன உடனே ஒரு வேளை உலக அளவில் அது அமெரிக்காவுக்கு பாதகமாக போகுமோன்ற எண்ணம் ஓரளவுக்கு இப்போ தான் வந்து ட்ரம்ப்புக்கு வந்திருக்கு. அதனால் இப்போ கொஞ்சம் சாஃப்டாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. திரும்ப மோடி என்னுடைய நண்பர், மோடியோடைய நண்பர், அதனால தான் வந்து உலகத்திலே யாருக்குமே இல்லாத அளவுக்கு 50% வரியை இவர் போட்டார். மோடியை நான் சொல்கிறாரு, ட்ரம்ப் என்னுடைய நண்பர் தான், அதனால தான் நண்பர் சொன்னாலுமே கேட்காம இனி என்ன வேணால் சொல்லிங்க, நான் ரஷ்யா கிட்ட இருந்து தான் கச்சா எண்ணெய் வாங்குவேன்னு இவரும் சொல்கிறாரு. ஸோ இப்போ இப்படியே வந்து இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் சாஃப்டாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து இந்திய பங்குச்சந்தைக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்தியாவில் வந்து பங்குகள் அபரிதமாக இறங்கினதுக்கு இந்த ஒரு 6 மாதம், ஒரு வருஷத்தில் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மிங் மார்க்கெட்டாக நம்ம மார்க்கெட் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த ட்ரம்ப் டேரிஃப் தான். அதில் ஏதோ கொஞ்சம் சாஃப்டன் ஆகி, ஏதோ கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி, ஒரு சமாதானமாக பேசி, ஒரு இந்த 50ன்றதை 25% அப்படின்னு கொண்டு வந்தாங்கனால் நம்முடைய பங்குச்சந்தைகள் கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 25,000ன்றது வந்து 50 டே மூவிங் ஆவரேஜு, அது ஒரு ரெசிஸ்டன்ஸு. 25,100 to 150 அதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்த ஹை. அது இல்லாமல் 25,100க்கு மேலே நிஃப்டி க்ளோஸ் ஆச்சுனால் டெக்னிக்கலாக வந்து நிஃப்டி வந்து லாங் ஆகுது. ஸோ அது வந்து ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் ஒட்டுமொத்தத்தில் அடுத்த ஒரு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா 24,500லேருந்து 25,100க்குள்ளார ட்ரேட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் அந்த ட்ரேடை வந்து வித் பாசிட்டிவ் பயாஸோடு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதனால் பாசிட்டிவ் பயாஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. அது வந்து செப்டம்பர் 22 அமலுக்கு வரும்னு சொன்னாங்க. ஆனால் நேற்றும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஆட்டோ கம்பெனிஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, மாருதி, டாட்டா மோட்டார்ஸ், இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து விலையை வந்து இமீடியட்டாக குறைச்சிட்டாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து மண்டே வந்து ஆட்டோ செக்டர் ஒரு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா இந்த ஓவர் த வீக்கெண்டு நிறைய கார் நிறுவனங்கள் அவங்களுடைய விலையை குறைச்சிருக்கிறாங்க. அது வந்து ஒன்று. ரெண்டாவது, இந்த பேங்க்கும் சரி, ஐடியும் சரி, ஒரு நல்லா இறங்கிடுச்சு, ஒரு பாட்டம் அவுட் ஆகின மாதிரி தெரியுது. அப்பப்போ கொஞ்சம் ரெக்கவரி வருது. பட் ஒரு ரெக்கவரியும் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்க தான் செய்யுது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து தொடர்ந்து இறங்கி அந்த ஆகஸ்ட் மாதம் 18 அது வந்து ஆல் டைம் ஹை போச்சுன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து இப்போ என்னன்னா தினமும் அது இறங்கினே தான் இருக்குது. ஏதோ ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் மேலே ஏறுது, திரும்ப மறுநாள் இறங்கிடுது. அது ரொம்ப பேரிஷாக இருக்குது. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் ரெண்டுமே ரொம்ப பேரிஷாக இருக்குது. பட் ஓரளவு வந்து பாட்டம் அவுட் ஆகிடுச்சு. அது 2 ஸ்டாக்குமே கிட்டத்தட்ட 8லேருந்து 10% வரைக்கும் இறங்கிடுச்சு. ஏதோ ஒரு இடத்துல பாட்டம் அவுட் ஆகி கொஞ்சம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டியே வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7-8% ஆல்ரெடி ரீசெண்ட் ஹைலேருந்து இறங்கிடுச்சு. ஸோ பாட்டம் அவுட் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் ரெக்கவரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக பாசிட்டிவ் பயஸாக ட்ரேட் நடக்கும்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து இந்த ட்ரம்ப் வந்து கொஞ்சம் சாஃப்டாக பேசுகிறதும் ஒரு மிக முக்கியமான காரணம். மற்றபடி அடுத்த வாரம் வந்து ஒன்றும் பெருசாக எந்தவித ஒரு செய்தியும் இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு கன்சாலிடேஷன் வித் பாசிட்டிவ் பயஸாக இருக்கும். 24,500லேருந்து 25,100க்குள்ளார ட்ரேட் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.
பார்ப்போம். வழக்கம் போல் ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க் அந்த 3 ஸ்டாக்கையும் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். ஏன்னா அதுதான் அந்த 32% வெயிட்டேஜ் இருக்குது. ஆட்டோ ஸ்டாக்ஸ் கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். ஏன்னா நிறைய ப்ரைஸ் வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க. ஐடி ஸ்டாக்ஸும் கண்டிப்பாக வாட்ச் பண்ணணும். ஐடி ஸ்டாக்ஸ் ஓரளவு நல்ல ரெக்கவரி ஆகிற மாதிரி இருந்தது. அந்த நேரத்தில் போய் ட்ரம்ப் வந்து ஐடி ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் வந்து டேக்ஸ் போட போகிறாரு அப்படின்ற ஒரு வதந்தியை கிளப்பி விட்டு ஒரு பெரிய லெவலில் செல்லிங் வந்துடுச்சு ஃப்ரைடே. அது ஓரளவு ரெக்கவரும் ஆகலாம். ஸோ ஒட்டுமொத்தத்தில் 25,000க்கு மேலே நிஃப்டி க்ளோஸ் ஆச்சுனால் வரும் வாரத்தில் அது வந்து புல்ஸுக்கு ஒரு வின்னிங் அப்படின்னே சொல்லலாம். பார்ப்போம், 5 நாள் இருக்குது, என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். மற்றபடி நாளைக்கு காலையில் பார்ப்போம் என்ன செய்திகள், இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸு என்ன எது ஃபோக்கஸ் பண்ணுறத நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.